அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது மறுபடியும் வாழை ஆட்டிக்கிட்டு குப்பமேட்டுக்கு எதையோ திங்க போகுமா. இது ஒரு பழமொழி. இந்த பழமொழி மாதிரி தான் சிலருடைய செயல்பாடுகளும் இருக்கு. சரி, எதுக்கு சிலர் பலர் அப்படின்னு எல்லாம் மறைச்சு பேசிக்கிட்டு நேரடியாவே சொல்றேன். சவுக்கு சங்கரோட சமீபத்திய செயல்பாடுகள் இப்ப சொன்ன நாய் பழமொழி மாதிரி தான் இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நியூஸ் கார்டு வெளியாச்சு. சன் நியூஸ் ஒரு நியூஸ் கார்டு போட்டாங்க. அதுல என்ன செய்தி அப்படின்னா, மும்முனை போட்டி. தாவேகாவின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டதால் வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி உறுதியாகிறது அப்படின்னு நியூஸ் கார்டு போட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அதுக்கப்புறம் தாவேகா கூட யாராச்சும் கூட்டணி சேர்ந்தா தாவேகா கூட்டணி, இவங்க மட்டும்தான் போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சி எல்லாம் ஒரு கணக்கிலேயே கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த நியூஸ் கார்டை வெளியிட்டது யாரு? சன் நியூஸ். சன் நியூஸோட தலைமை செய்தி ஆசிரியர் யாரு? குணசேகரன். இப்ப இந்த நியூஸ் கார்டை பார்த்துட்டு தான் சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய வன்மத்தை கக்கி இருக்கிறாரு. சவுக்கு சங்கர் பேசினதை பத்தி பின்னாடி விரிவா பேசலாம். அதுக்கு முன்னாடி குணசேகரனுக்கு ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு. அத முதல்ல கேட்டுட்டு வருவோம். இப்ப குணசேகரன் யாரு? மச்சான் ஒரு லூசுடா. அல்பம் ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு. விடு மச்சான், இப்ப அவனை திட்டுற மூட்ல இல்ல. சாரி மச்சான், டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நான் அப்படி கேட்கல. பொதுவா குணசேகரன் யாரு? குணசேகரன் ஒரு பத்திரிகையாளர். ஒரு பத்திரிகையாளரோட வேலை என்ன? நாட்டில் நடக்கிற செய்திகளை அப்படியே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வேலையை குணசேகரன் முதல்ல ஒழுங்கா செய்கிறாரா? இப்ப கடந்த வாரம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துல அஜித்குமார் என்கின்ற இளைஞர் காவல் அதிகாரிகளால, நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளால அடிச்சே கொல்லப்பட்டாரு. அந்த செய்தியை சன் நியூஸ்ல போட்டாரா? போடவே இல்லை. ஏன் போடல? போட்டா அது ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் கெட்ட பேரு அப்படிங்கறதுனாலயே அந்த செய்தியை அப்படியே மூடி மறைச்சிட்டாரு. இப்படி சமூகத்தில் நடக்கின்ற முக்கியமான செய்திகளையே மக்கள் கிட்ட ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்காத குணசேகரன் எதுக்காக பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கணும்? ஒவ்வொரு செய்தியிலையும் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை எதுக்காக காட்டணும்? அதுலயும் நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான், தமிழ் தேசியம் அப்படின்னு வந்துட்டா குணசேகரனுக்கு எட்டிக்காய் மாதிரி கசக்கும். ஏன் அவருக்கு நாம் தமிழர் கட்சி, சீமான், தமிழர், தமிழ் தேசியம் அப்படின்னா பிடிக்க மாட்டேங்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு மிக முக்கிய காரணம் அவருடைய திராவிட பின்புலம். அதை பத்தி எல்லாம் பெருசா நாம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அதையெல்லாம் சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். சரியா? அதை விட்டுருவோம். சோ தன்னுடைய திராவிட பின்புலத்தால தமிழ் தேசியம் என்றாலே ஒருவித ஒவ்வாமையோட தான் குணசேகரன் அவர்கள் நடந்துக்கிறாரு. இப்ப இந்த தமிழ்நாட்டுல சாதிய தீண்டாமை, சாதிய ஒடுக்குமுறை, சாதிய புறக்கணிப்பு, சமூக புறக்கணிப்பு, இதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம், படிச்சிருப்போம், பார்த்திருப்போம், ஏன் நாமளே கூட அனுபவிச்சிருப்போம். ஆனா ஊடக தீண்டாமை, ஊடக ஒடுக்குமுறை, ஊடக புறக்கணிப்பு, ஊடக பயங்கரவாதம், இதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? இதை தினம் தினம் அனுபவித்து வருகின்ற ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் மட்டும்தான். தினம் தினம் தமிழ்நாட்டு செய்தி ஊடகங்களால புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. புறக்கணிக்கப்படுகின்ற தலைவர் அண்ணன் சீமான். நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டி போடுதா? அத வேண்டா வெறுப்பா 10-11 இதுவும் ஒரு செய்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்தே போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தலுக்காக கருத்து கணிப்பு நடத்துறாங்களா? அதுல நாம் தமிழர் கட்சி எத்தனை விழுக்காடு வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மற்றவை அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சு அதுல நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை சொல்லுவாங்க. அப்படியும் இல்லையா, நாம் தமிழர் கட்சியை மட்டம் தட்டுவாங்க. அவங்க போன வாட்டி வாங்கின வாக்குகளை விட இந்த வாட்டி குறைவாத்தான் வாங்குவாங்க அப்படின்னு மட்டம் தட்டி பேசுவாங்க. நாம் தமிழர் கட்சி சமூகத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை எடுத்து அதுக்காக பேசுது, போராடுது, ஆர்ப்பாட்டம் நடத்துது அப்படின்னா அதை பத்தி ஒரு துண்டு செய்தி கூட வராது. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஏதாச்சும் ஒரு செய்தி கிடைக்குதா, அதுக்கு லைவே போடுவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி திருப்போரூர்ல ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தியும் பஞ்சமி நில மீட்பை வலியுறுத்தியும் ஒரு மாபெரும் பேரணியும்
பொதுக்கூட்டமும் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடத்தப்பட்டுச்சு. பல சமூக இயக்கங்கள், பல கட்சிகளும் அதுல கலந்துகிட்டாங்க. ஆனா பாருங்க, அதை பத்தி ஒரு சின்ன பிட்டு செய்தி, துண்டு செய்தி அந்த கீழே ஓடும் தெரியுமா, பெரிய பெரிய செய்திகள் பேசும்போது கீழே ஸ்க்ரால்ல ஒரு செய்தி ஓடும் தெரியுமா, அதுல கூட இத பத்தி சொல்லவே இல்லை. ஆனா யாரோ ஒரு முன்னாள் நடிகை அவங்க அண்ணன் சீமான் மேல கொடுத்த ஒரு பொய்யான பாலியல் புகாருக்காக அண்ணன் சீமான் அவர்கள் காவல் நிலையத்திற்கு விசாரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை மட்டும் 2 நாள் தொடர்ந்து லைவ்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் இன்றைக்கு ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியிடம் காட்டுகின்ற பாரபட்சமான நடவடிக்கை. ஏதாச்சும் ஒரு முக்கியமான டிபேட் நடக்குதா, அதுக்கும் நாம் தமிழர் கட்சியை கூப்பிட மாட்டாங்க. இந்தி திணிப்பா, அதில் நாம் தமிழர் கட்சியோட கருத்து என்ன? வளச்சுரண்டலா, அதில் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன? கூப்பிடவே மாட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட ஊடக புறக்கணிப்புகள் என்பது நமக்கு புதுசு கிடையாது. இப்படிப்பட்ட சூழல்ல குணசேகரன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறது நமக்கு ஒண்ணு வியப்பு கிடையாது. இப்படிதான் கடந்த காலங்கள்லயும் நடந்துகிட்டாங்க, இப்பயும் நடக்கிறாங்க, இனிமேலும் நடக்க போறாங்க. ஆனா எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, வருத்தம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, இது மாபெரும் கொடுமை. இதுக்கு முன்னாடின்னா கூட பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான், அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி, அதனால நீங்க அவங்கள பத்தி பெருசா பேசல. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி, அந்த கட்சி தேர்தல்ல போட்டி போடுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். ஆனா இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத, தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காத விஜய் தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய அரசியல் சக்தியாம். இதெல்லாம் இந்த செய்தி ஊடகங்களோட மனசாட்சிக்கே சரியா அப்படின்னு அவங்கள சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டோம். இந்த ஊடகங்களுக்கு விஜய் மாதிரியான கோமாளி தலைவர்கள் தான் தேவை. விஜய், எம்ஜிஆர், விஜயகாந்த் இப்படிப்பட்ட கொள்கை தெளிவற்ற, எந்த ஒரு சித்தாந்த தத்துவ புரிதலற்ற தலைவர்கள் தான் இந்த ஊடகங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் தேவை. ஏன்னா இவங்க தான் மக்களை அரசியல் படுத்த மாட்டாங்க, மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் தான் இந்த இந்திய ஆரிய அரசு கட்டமைப்புக்கு தேவை. அதனால தான் விஜய் மாதிரியான தத்துவ புரிதலே இல்லாத கோமாளிகளை இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்கி நம்ம முன்னாடி கொண்டு வந்து மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு காட்டுறாங்க. சரி, ஓகே. இப்ப இந்த நியூஸ் கார்டை வெளியிட்டாங்கல்ல, இதுக்காக ஒரு விவாதமும் நடந்துச்சு. அந்த விவாதத்துல மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன், இத்தனைக்கும் அவர் ஒரு பிறமொழியாளர், தெலுங்கர், அவரே சொல்றாரு, இந்த போட்டி விரிவடைந்தால் இது 4 முனை போட்டியா கூட மாறும், ஏன்னா சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே குணசேகரன் குறுக்கிட்டு, அப்படி பார்த்தா 5 முனை போட்டின்னு கூட சொல்லலாம், ஏன்னா மாயாவதி கூட தான் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலையும் போட்டி போடுறாங்க, சிங்கிள் டிஜிட்டை எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு நக்கல் அடிக்கிறாரு. ஐயா ராதாகிருஷ்ணன் சொல்லி வாய மூன்றாரு, உடனே இவர் குறுக்கிட்டு இப்படி பேசுறாரு. பிரிப்பரா வந்திருப்பாரு போல, யாராச்சும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் சீமான பத்தியும் அவங்களும் இருக்கிறாங்களே அப்படின்னு பேசினா இந்த பதில சொல்லலாம் அப்படின்னு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பார் போல. நைட்டு பூரா நோட்ஸ் எடுத்து எப்படி எல்லாம் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் மட்டம் தட்டலாம்னு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பார் போல. மாயாவதியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட தான் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலையும் போட்டி போடுறாங்க, அப்படின்னா 5 முனை போட்டின்னு சொல்லலாம். சிங்கிள் டிஜிட் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லைங்க. ஓ, நாம் தமிழர் கட்சி வாங்கின 8.5 விழுக்காடு அப்படிங்கிறது சிங்கிள் டிஜிட், ஒற்றை இலக்க வாக்கு விழுக்காடு, அதை பத்தி எல்லாம் இவருக்கு பெருசா கவலையே இல்லையா. அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த 36 லட்சம் மக்களும் மக்களே இல்லை. அதைத்தான் குணசேகரன் சொல்ல வராரு. திமுக, அதிமுக, தாவேகாவிற்கு ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் மனுஷங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது, அவங்க எல்லாம் ஆடு மாடுங்க, அப்படிதானே? சிங்கிள் டிஜிட்னா அதுவும் மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்துச்சு. அப்ப மக்களை மதிக்கவே இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்களை ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருட்டாவே குணசேகரன் மதிக்கல போல. இவரெல்லாம் பத்திரிகையாளர். சரி, ஓகேப்பா, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். நாங்க 8 விழுக்காடு சிங்கிள் டிஜிட் ஒற்றை இலக்கம். விஜய் எத்தனை இலக்கம்? விஜய் டபுள் டிஜிட்டா? சொல்லுங்க. இதுவரைக்கும் விஜய் தேர்தலில் போட்டி போட்டு இருக்கிறாரா? அவருடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கிறாரா? அவருக்கு டபுள் டிஜிட் வாக்கு விழுக்காடு அப்படின்னு குணசேகரன் எப்படி முடிவு பண்ணாரு? இப்ப வரைக்கும் விஜயோட வாக்கு விழுக்காடு எவ்வளவு தெரியுமா? 0. உண்மையிலேயே 0 தான். அவர் ஒரு தேர்தல்ல கூட போட்டி போடல, அவருடைய வாக்கு விழுக்காட்டை நிரூபிக்கல. அவருக்கு விழப்போற வாக்குகள் எல்லாமே அவருடைய நடிக பிம்பத்திற்காக கிடைக்கின்ற வாக்குகள் மட்டும்தானே ஒழிய அவருடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவம், செயல்பாடு இதுக்காக கிடைக்கிற வாக்குகள் கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த 8 விழுக்காடு வாக்குகள் என்பது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியோட கொள்கை, கோட்பாடுகளுக்கும் அண்ணன் சீமானோட அரசியல் செயல்பாடுகளுக்கும் கிடைத்த வாக்குகள். எதுக்கு மதிப்பு அதிகம்? யாரை பத்தி பேசணும்? யார் இன்றைக்கு உண்மையாகவே தமிழ்நாட்டோட 3வது மிகப்பெரிய அரசியல் சக்தி? நாம் தமிழர் கட்சி. இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு.
அதை சொல்றதுல குணசேகரனுக்கு எங்க வலிக்குது? சரி, ஓகே, இப்ப அவர் சொல்றாரு இல்ல சிங்கிள் டிஜிட் எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல அப்படின்னு. சிங்கிள் டிஜிட் வாக்கு விழுக்காடு என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? குணசேகரனுக்கு வரலாறு தெரியுமா? நாம் தமிழர் கட்சி 2016ல முதல் முறையா தேர்தல்ல போட்டி போட்டாங்க. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு விழுக்காடு 1.4. அந்த 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்துச்சு? அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக மீண்டும் தோற்று போய் கூப்புல உட்கார்ந்தாங்க. இப்ப அன்றைக்கு அதிமுக திமுகவிற்கு இடையில் இருந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? வெறும் 1 விழுக்காடு, ஜஸ்ட் 1%. குணசேகரன் மாதிரியே சொல்லணும் அப்படின்னா சிங்கிள் டிஜிட். அந்த சிங்கிள் டிஜிட் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு பெரிய ஆட்சி மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்துச்சு தெரியுமா? 2011 முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து இறங்கிய கருணாநிதியால சாகர வரைக்கும் அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்காரவே முடியல. அதுக்கு காரணம் என்ன? அந்த சிங்கிள் டிஜிட் ஓட் பர்சன்டேஜ். அந்த சிங்கிள் டிஜிட் 1% ஓட்டு யார்கிட்ட இருந்துச்சு? நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்துச்சு. இப்ப தெரியுதா 1% ஓட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு? இதேதான் 2021 தேர்தலையும் நடந்துச்சு. 2021 தேர்தல்ல திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துச்சு. அதிமுக தோத்து போச்சு. இவங்க 2 பேருக்கும் இடையில் இருந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? 1.5 இருந்து 2 விழுக்காடு மட்டும்தான். ஆனா அன்றைக்கு நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு விழுக்காடு எவ்வளவு? 6.4, கிட்டத்தட்ட 7 விழுக்காடு வாக்கு. அப்ப 1% ஓட்டுனாலும் அது இங்க வெற்றி தோல்விகளையே தீர்மானிக்கும். இந்த அடிப்படை கூட தெரியாத குணசேகரன் தான் பத்திரிகையாளர், அதுவும் மூத்த பத்திரிகையாளர், பெரிய அவார்டு எல்லாம் வாங்கின பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டு திரியிறாரு. குணசேகரன், நீங்க முதல்ல உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு நேர்மை அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம். ஆனா குறைஞ்சபட்சம் உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு பத்திரிகையாளரா நடந்துக்க கத்துக்கோங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சி மேல உங்க வன்மம் வெறுப்பு இது எல்லாத்தையும் கொட்டலாம். இல்ல நான் இப்படிதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கோபம் இது எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி மேலையும் அண்ணன் சீமான் மேலையும் தமிழ் தேசியத்தின் மேலையும் கொட்டுவேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நேரடியா போய் திமுகவில் சேர்ந்துகிட்டு திமுகவின் செய்தி தொடர்பாளர் அப்படின்னு போட்டுக்கிட்டு வாங்க. இப்ப அண்டா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா, அது மாதிரி வாங்க. அப்புறம் பேசி பார்க்கலாம். அப்புறம் களத்துல நேரடியா லைவ் டிபேட்ல கருத்தால மோதி பார்க்கலாம். யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத மக்கள் முடிவு பண்ணட்டும். சரியா? சும்மா நானும் பத்திரிகைக்காரன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் தமிழர் கட்சி மேல இப்படிப்பட்ட கேலி கிண்டல் அவதூறு வன்மம் இதையெல்லாம் வாரி இறைக்காதீங்க. பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இப்ப இந்த டுபாகூர் பத்திரிகையாளர் குணசேகரன் வெளியிட்ட இந்த நியூஸ் கார்டை வச்சுக்கிட்டு தான் பச்சோந்தி சவுக்கு சங்கரம் தன்னுடைய விஷத்தை எல்லாம் கக்கி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 4 முனை போட்டி என்றால் அதை சீமானே ஒத்துக்க மாட்டாரு. உங்ககிட்ட சொன்னாராடா? உங்ககிட்ட போன் பண்ணி தம்பி சவுக்கு இங்க எல்லாரும் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு அதுல எல்லாம் விருப்பமே இல்லை அப்படின்னு எங்க அண்ணன் சீமான் உங்ககிட்ட போன் பண்ணி சொன்னாராடா? நக்கலு அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது. அடுத்து என்ன சொன்ன? திமுக அதிமுக தாவேகா இவங்க எல்லாம் வெற்றி பெறுவதற்காக போட்டி போடுறாங்க, நாம் தமிழர் கட்சியும் சீமானும் பயிற்சி எடுப்பதற்காக போட்டி போடுறாங்க. அண்ணன் சீமான் அதை எதுக்காக சொன்னாரு? எந்த சமரசமும் செய்யாம யார் கூடயும் கூட்டணி சேராம இந்த மக்களுக்காக மண்ணுக்காக தொடர்ந்து போராடுறோம், களத்துல நிக்கிறோம், மக்களோட மக்களா மக்களில் ஒருவராக நிக்கிறோம், அவங்களுக்காக பேசுறோம், அவங்களுக்காக போராடுறோம். இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் இவங்க தான்பா உண்மையான மாற்று அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்களிப்பாங்க, எங்களையும் வெற்றி பெற வைப்பாங்க. அது வரைக்கும் நாம நம்முடைய முயற்சியை கைவிட்டிடக் கூடாது. தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும், களத்துல நிக்கணும். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, இன்னும் வீரியமா நம்முடைய முயற்சியை முன்னெடுத்து அடுத்த முறை ஜெயிப்போம். இதுக்காக அண்ணன் சீமான் சொன்னது. என்னடா இது தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நம்முடைய தம்பி தங்கைகள் தொண்டர்கள் யாரும் சோர்ந்திர கூடாதுங்கிறதுக்காக அண்ணன் சீமான் சொன்னது. என்னைக்குமே நல்லது பொறுமையாத்தான் ஜெயிக்கும், அது வரைக்கும் நாம தொடர்ந்து களத்துல நிக்கணும். அதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய தம்பி தங்கைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்னதை வச்சுக்கிட்டு நீ அவரை நக்கல் பண்ற. அவங்க பயிற்சி பெறுவதற்காகத்தான் தேர்தல்ல போட்டி போடுறாங்க. ஏண்டா டேய், நேத்திக்கு வந்த விஜய்க்கு தேர்தல்ல எப்படி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும், அபிடவிட் எப்படி தப்பே இல்லாம தாக்கல் செய்யணும் அப்படின்னு தெரியுமா? பார்க்கத்தானே போறோம். வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல 234 தொகுதிகளிலையும் அவர் நிப்பாற்ற வேட்பாளர் தப்பும் தவறும் இல்லாம அவங்களுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாமா? அன்னைக்கு தெரியும் யார் பயிற்சி எடுக்க வந்திருக்காங்க, யார் களத்துல போராட வந்திருக்காங்க அப்படின்னு.
அடுத்து என்ன சொன்ன? சுயாட்சிகள் எல்லாம் போட்டியிடுகிறார்கள், அவங்க எல்லாம் என்ன ஜெயிக்கிறதுக்கா போட்டியிடுறாங்க, அவங்களை எல்லாம் ஒரு முனையா கருத முடியுமா? அப்படிதான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் அப்படின்னு சொல்ற. உன் அரசியல் அறிவை எல்லாம் தொடப்பக்கட்டை இருக்கு தெரியுமா, கக்கூஸ் தொடப்பக்கட்டை, அதுல தான் அடிக்கணும். ஏண்டா, ஒரு அரசியல் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் சுயேட்சைகளுக்கும் வேறுபாடே தெரியாதா? ஒரு அரசியல் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் அந்த கட்சியின் கொள்கை கோட்பாடு, நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் செய்வோம், இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த கட்சிகள் எதையெல்லாம் செய்யாம விட்டாங்க, அவங்க மக்களுக்கு எப்படியெல்லாம் துரோகம் பண்ணாங்க என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி மக்கள் கிட்ட வாக்கு வாங்குவாங்க. அது ஒரு கொள்கை வழிபட்ட வேட்பாளர்கள், ஒரு அமைப்பு வழிபட்ட வேட்பாளர்கள். ஆனா சுயேட்சைகள் எப்படி போட்டி போடுவாங்க? அந்த பகுதிகளில் அவங்களுக்கு ஜாதிய செல்வாக்கு அதிகமா இருக்கும். இப்ப அண்ணன் தனியரசு, அண்ணன் வேல்முருகன், இவங்க எல்லாம் அந்த ஜாதிய செல்வாக்குல வெற்றி பெற்றவங்க. சரியா? அவங்களுக்கும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. இல்லன்னா பண செல்வாக்கு பெற்ற நபர்களா இருப்பாங்க. அந்த குடும்பம் அந்த பகுதியிலேயே ரொம்ப செல்வாக்கு மிகுந்த குடும்பமா இருக்கும். அதுக்காக கூட மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. இதுதான் சுயேட்சை வேட்பாளர்களோட தேர்தல் பங்களிப்பு. இதுக்கும் கட்சி வழிபட்ட அமைப்பு வழிபட்ட வேட்பாளர்களுக்கும் வேறுபாடு தெரியல. கேட்டா இவர் பெரிய அரசியல் என்ன சொல்றது, அரசியல் ஆய்வாளரா புடிங்கி. அடுத்து என்னது? நாம் தமிழர் கட்சி என்பது பயிற்சி கூடம். ஆமா, ஆமாண்டா, நீ கிண்டலா சொன்னாலும் அதான் உண்மை. இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் உண்மையான பற்றும் பாசமும் கொண்ட இளைஞர்களை தமிழ் தேசிய தத்துவ பயிற்சி கொடுத்து அவங்களை ஒரு தமிழ் தேசிய ஆளுமைகளாக வளர்த்து எடுக்கிறோம். நாம் தமிழர் கட்சி பயிற்சி கொடுக்குது. போய் பேசிப்பாரு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் கூப்பிட்டு பேசிப்பாரு. அவனுக்கு இருக்கிற அரசியல் தெளிவு என்ன அப்படிங்கிறது அப்ப தெரிய வரும். கடைசியா என்ன சொன்ன? நாம் தமிழர் கட்சி எல்லாம் ஒரு போட்டியே அல்ல. இத போய் இன்னைக்கு நீ சொம்படிக்கிறல்ல எடப்பாடி பழனிசாமி, அவர்கிட்ட சொல்லிப்பாரு, ஓங்கி காது மேலே வைப்பாரு. ஏண்டா டேய், எப்படியாவது போராடி அவங்களை கூட்டணிக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துக்கு அதை கெடுத்து விடுற மாதிரி பேசுறியே, நீ எல்லாம் விளங்குவியா அப்படின்னு மிதிப்பாரு. நாம் தமிழர் கட்சியோட சக்தி என்ன, பலம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை எப்படியாச்சும் கூட்டணிக்குள்ள இழுத்துறலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க தெரியுமா அதிமுக பாஜக தலைவர்கள். அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க சவுக்கு சங்கர், அவங்க சொல்லுவாங்க எத்தனை ஆயிரம் கோடி பேரம் தெரியுமா, என்னென்ன பதவிகள் தராங்கன்னு சொல்லி பேசுறாங்க தெரியுமா. எதற்கும் மயங்காம நான் தனிச்சுதான் நிப்பேன், நான் தனியா தான் போட்டி போடுவேன், யாரு கூட சேர மாட்டேன் அப்படின்னு சமரசமே இல்லாம இந்த களத்துல நிக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு போட்டியே அல்ல அப்படின்னு நீ நக்கல் அடிக்கிற. கடைசியா ஒண்ணு சொன்னாரு பாருங்க, அவரு கடைசி வரைக்கும் பனைமரம் ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மனசுக்குள்ள எவ்வளவு வக்ரம் பாருங்க. பனைமரம் ஏறுவது அவ்வளவு கேவலமா? ஏன் சவுக்கு, உன் வீட்டுல தான் சாக்கடையும் மலத்தையும் கரைச்சி ஊத்துனாங்க, உன் வாயில கொஞ்சம் ஊத்துனாங்களா, உன் மண்டையில கொஞ்சம் ஊத்துனாங்களா? அதுதான் வந்து சாக்கடைத்தனமான கருத்துக்களா உன் வாய் வழியா வந்து விழுதா? இப்ப உங்கள சில பேருக்கு கூட தோணலாம், ஏங்க நீங்களே ஒரு தடவை அவரை ஆதரிச்சு பேசுறீங்க, அண்ணன் சீமான் சவுக்கு சங்கரை ஆதரிச்சு பேசி இருக்கிறாரு, ஆனா இன்னைக்கு நீங்களே எதிர்த்து பேசுறீங்க. நீங்க மாறி மாறி பேசலாம், சவுக்கு சங்கர் மட்டும் மாத்தி மாத்தி பேசக்கூடாதா? இது என்னங்க நியாயம் அப்படின்னு தோணலாம். இன்னும் சில பேர் அறிவுரை எல்லாம் சொல்ல வருவாங்க, நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் சவுக்கு சங்கரை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு. அன்னைக்கு யாரும் என் பேச்சையே கேட்கல, இன்னைக்கு பாருங்க அந்த மனுஷன் காலவாரி விட்டுட்டாரு இல்ல, அனுபவிங்க அப்படின்னு எல்லாம் அறிவுரை சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் நாம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கருக்கு அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் ஆதரவு கொடுத்தது என்பது அவருக்கு எதிராக இந்த திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிரான ஆதரவு. இப்ப ஒரு நபர் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து விமர்சித்து ஒரு கருத்தை சொன்னாரு என்பதற்காகவே அவருக்கு எதிராக ஆளும் அரசு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விடுது அப்படின்னா, அதை பொதுமக்களோ இல்லனா சமூகத்தில் இருக்கின்ற ஒரு முக்கிய தலைவரோ எதிர்த்து பேசாம இருந்தா, நாளைக்கு இந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் நம்மில் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். அதுக்காகத்தான் சவுக்கு சங்கர் இந்த திமுக அரசால எப்போதெல்லாம் பாதிக்கப்படுகின்றாரோ, அடக்கி ஒடுக்கப்படுகின்றாரோ, அப்போதெல்லாம் அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் குரல் கொடுக்கிறாங்க. அந்த இடத்துல சவுக்கு சங்கர் இல்ல, வேற யாரோ ஒருத்தர் இருந்தாலும் நாம ஆதரிச்சிருப்போம். சவுக்கு சங்கரை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது அவருடைய கருத்தை ஆதரிக்கிறோம் என்பதாக ஆகிவிடாது. நாம சவுக்கு சங்கருடைய கருத்துரிமைக்குத்தான் ஆதரவா நிக்கிறோம், அவருடைய எல்லா கருத்தையும் நாம ஆதரிக்கல. தெளிவா புரியுதா? இப்ப இந்த மனுஷனுக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட கூட்டணிக்கு போகல. அதிமுக பாஜக கூட்டணி ஒன்னும் தேர்ற மாதிரி தெரியல.
அந்த கூட்டணிக்கு திமுகவை வீழ்த்தும் அளவிற்கு இப்ப பலமே இல்ல. எப்படியாவது இந்த கூட்டணியை பலப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்காக அதிமுக பாஜகவை சேர்ந்த பல முக்கியமான தலைவர்கள் அண்ணன் சீமான் கிட்ட பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டாங்க. பல ஆயிரம் கோடி பேரமும் பேசிட்டாங்க. பதவி ஆசையும் காட்டி பார்த்துட்டாங்க. ஆனா அண்ணன் சீமான் இது எதுக்குமே மசியல. தெளிவா சொல்லிட்டாரு, என் பாதை வேறு, என் பயணம் வேறு, நான் அடைய வேண்டிய லட்சியமும் வேறு, நான் ஒருபோதும் யாருடனும் கூட்டணி சேர முடியாது என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அதனால தான் இப்ப சவுக்கு சங்கருக்கு நாம் தமிழர் கட்சி மீது கோபம் வந்திருக்கு. என்னடா இது, எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியை வலிமைப்படுத்தி திமுகவை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மனுஷன் கூட்டணிக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாரே என்கின்ற வெறுப்புல, கோபத்துல, வன்மத்துல இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப சவுக்கு சங்கர் எதுக்காக அதிமுகவை ஆதரிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, 5 வருஷம் திமுக ஆட்சி செஞ்சு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சொல்ல முடியாத கொடுமைகளை எல்லாம் செஞ்சுட்டாங்களே, மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது, அதனால எப்பாடுபட்டாவது இந்த முறை அவங்கள தோற்கடிக்கணும் என்பதற்காக அதிமுகவை ஆதரிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. சுயநலம், வெறும் சுயநலம். தன்னை திமுக பழி வாங்கிருச்சு, சிறையில் அடைச்சிருச்சு, தன்னுடைய சேனலை நடத்த விடாம பண்ணிருச்சு, இப்ப வரைக்கும் பல தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற தனிப்பட்ட வன்மம், காழ்ப்புணர்ச்சியில தான் சவுக்கு சங்கர் இப்ப எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவையும் ஆதரிச்சு பேசுறாரு. மத்தபடி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை அவருக்கு சுத்தமா கிடையாது. இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, இதே சவுக்கு சங்கர் தான் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுகவை ஆதரிச்சாரு. ஸ்டாலின் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா அப்படின்னு எல்லாம் பில்டப் கொடுத்து பேசினாரு. இன்றைக்கு அவரு ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து பேசுற எடப்பாடி பழனிசாமிய 2021 தேர்தலுக்கு முன்னாடி கழுவி ஊத்தினாரு. தேர்தலுக்கு பிறகு கூட சவுக்கு சங்கர் முதலமைச்சரையும் உதயநிதி ஸ்டாலினையும் போய் சந்திச்சு, சார் என்ன பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டாரு. ஒருவேளை சவுக்கு சங்கரை திமுக மட்டும் தன்னுடைய அட்வைசரா வச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நிச்சயமாக சவுக்கு சங்கர் அதிமுகவை ஆதரிக்க மாட்டாரு. ஆக தன்னுடைய சுயநலத்திற்காகத்தான் சவுக்கு சங்கர் அதிமுக பாஜகவை ஆதரிக்கிறார். ஆனா அந்த கூட்டணி தேராது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா தாவேகாவுல போய் சேர்ந்து விஜய்க்கு சொம்படிச்சு பொழைச்சிக்கலாமான்னு கணக்கு போடுறாரு போல. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஒரு சின்ன புகைச்சல் ஏற்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் அதிமுகவை ஆதரிச்சு பேசி வண்டி ஓட்ட முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தாவேகாவிற்கு தாவலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாராம். செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. சவுக்கு சங்கர் செய்யக்கூடிய நபர் தான். இவரு எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? தீமை அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த தீமையை ஆதரிச்சு பேசுவாரு. திமுக மோசமான கட்சி, அதிமுக மட்டும் என்ன உத்தமமான கட்சியா? அவங்க மட்டும் ஊழலை செஞ்சதே கிடையாதா? இந்த மண்ணையும் மக்களையும் வஞ்சித்ததே கிடையாதா? எல்லாத்துக்கும் மேல பாஜக எப்படிப்பட்ட இந்துத்துவ வெறி பிடித்த கட்சி அப்படின்னு சவுக்கு சங்கருக்கு நல்லாவே தெரியும். அவருடைய வீடியோல பேசும்போது பல இடங்கள்ல பாஜகவோட உண்மையான அஜெண்டா என்ன, பாஜகவிற்கு மாநிலம் என்ற அமைப்பே இருக்கக்கூடாது, மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான திட்டம் என்பதை எல்லாம் சுட்டி காட்டி பேசுறாரு. எல்லாம் தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்காக பாஜகவையும் அதிமுகவையும் ஆதரிச்சு பேசணும்? சுயநலம், சுயநலம், அவ்வளவுதான். நாளைக்கே ஒரு நல்ல பேக்கேஜ் அமைஞ்சதுன்னு வைங்க, அடிச்சு சொல்றேன் சத்தியமா தாவேகாவிற்கு போய் விஜய ஆதரிச்சு பேசுவார். கொஞ்சம் கூட கூச்சப்படாத, வெக்கப்படாத ஒரு மனிதன். எதுக்கும் கவலைப்பட மாட்டார். தாம் பொழப்பு வயிறு நிறையுதா அது போதும், எவன் எக்கடி கட்ட எனக்கு என்ன. இவ்வளவுதான் சவுக்கு சங்கர். கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாத நபர், ஈவு இரக்கமே இல்லாத நபர். எப்படி சொல்றேன் தெரியுமா? 2021 தேர்தலுக்கு முன்னாடி திமுகவை ஆதரிச்சு பேசினார் இல்ல, அன்னைக்கு ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்ப சொல்றாரு, இந்த நாம் தமிழர் கட்சியும் சீமானும் சும்மா எப்ப பாரு காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிறதுக்காக ஈழத்துல 1.5 லட்சம் மக்களை கொண்டுட்டாங்க, 1.5 லட்சம் மக்களை கொண்டுட்டாங்கன்னு பேசுறாங்க. ஆமா கொண்டுட்டாங்க, இப்ப என்ன பண்ண சொல்ற? ஆமா கொண்டுட்டாங்க, என்ன பண்ணணும்? இப்படியே பேசினார். 1.5 லட்சம் மக்களுடைய சாவை கூட இவ்வளவு எளிமையாக கடந்து போகக்கூடிய ஈவு இரக்கமற்ற நபர் தான் சவுக்கு சங்கர். அதனால அவருக்கு எந்த ஒரு உறுத்தலோ குற்ற உணர்ச்சியோ இருக்கவே இருக்காது. சரியா? கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன். இப்படிப்பட்ட வன்மம், அவதூறு, ஊடக புறக்கணிப்பு இதையெல்லாம் மீறி தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வளர்ந்திருக்கு. நாளைக்கு வெற்றியும் பெறும். சரியா? இவனுங்க பேசுறதையெல்லாம் அப்படியே இடது கையில தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். நாம நம்ம வேலையை பார்க்கணும். நமக்கு நிறைய வேலை இருக்கு. விளங்குதா?
மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.